நம்பிக்கை வைத்தோம் நாயகனே, தும்பிக்கை யானே துணை செய்வாய். நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் 21வது பட்டமளிப்பு விழா சிவகங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1 என்பது 3 என்ற கூட்டு எண்ணாக வரும். குருவினுடைய எண்ணில் குருவாக இருக்கின்ற சிவபெருமானினுடைய புனிதத்தை பெற்ற சிவகங்கையில் நாம் இப்பொழுது 21வது பட்டமளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குருவினுடைய ஆற்றல் மிகுந்த நாள். காரணம், இன்றைக்கு கிரக நிலைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். குருவினுடைய வீட்டில் 5 கிரகங்கள் இருக்கின்றன. குரு உச்சமாகும் இடத்தில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. ரோகிணியில் அமர்ந்திருக்கின்ற குரு, ரிஷபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்று அனைத்து கிரகங்களையும் பார்க்கின்ற ஒரு அற்புதமான புனித நாளான இன்றைய ராம நவமியில் நீங்கள் எல்லாம் பட்டம் பெற இருக்கிறீர்கள். எவ்வளவு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இதெல்லாம் திட்டமிட்டு நிகழ்வது அல்ல. பட்டமளிப்பு விழா செய்ய வேண்டும், நாள் பார்க்க வேண்டும், மண்டபம் கிடைக்கணும், முகூர்த்த நாள் இருக்கக்கூடாது அன்னைக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நாம் இந்த போன்ற பட்டமளிப்பு விழாவை நாம் தீர்மானிக்கின்றோம். ஆனால் அந்த பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பான நாளாக நமக்கு அமைந்து விடுகிறது. 21 பட்டமளிப்பு விழா நாளும் சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் அதற்கான ராசி கட்டத்தை நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கலாம். 21 பட்டமளிப்பு விழா நாளையும் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களிலும் குருவினுடைய வலிமை மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தினுடைய பெருமை, குருவருளின் பெருமை. அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள். ஏதோ ஜோதிடம் பயின்றோம் சென்றோம் என்று இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஜோதிடத்தோடு தொடர்புடைய மாணவர்களாக, தொடர்புடைய குருமார்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை. சிவகங்கை சீமை உங்களுக்கெல்லாம் தெரியும். மருதுபாண்டியர் வாழ்ந்த பூமி, வீரம் கொண்ட வேலு நாச்சியார் வாழ்ந்த பூமி. நீங்கள் பஸ் ஸ்டாண்டை கடக்கும் போதே அங்கே அரண்மனை எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கின்ற சிவகங்கை தேவஸ்தானம் என்பது 108 திவ்ய தேசங்களில் திவ்ய திருப்பதியில் ஒன்றான திருக்கோசூரை, ராமானுஜ பெருமான் ஞானம் பெற்ற அந்த திருக்கோசூரை தன்னகத்தே கொண்ட தேவஸ்தானமாக இந்த சிவகங்கை தேவஸ்தானம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனித மண்ணில், புனித பூமியில் கம்பர் ராமாயணம், இன்னைக்கு ராம நவமி பேசிக் கொண்டிருக்கிறோம். ராமனின் மீது நெகிழ்ந்து ஆழ்ந்து பற்று கொண்ட பக்தி கொண்ட கம்பன் எங்கெல்லாமோ இருந்து கடைசியில் ஐக்கியமான இடம் சிவகங்கை சீமை. கம்பனுடைய சமாதி அருகில் இருக்கின்ற நாட்டரசன் கோட்டையில் இருக்கிறது. இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஏன் கம்பன் இங்கே வந்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஒரு குருவின் தன்மையை பெற்ற ஒரு மாமனிதன், கவி சக்கரவர்த்தி ராமனின் புகழை பாட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் ஒதுக்கிய அர்ப்பணித்த அந்த மாபெரும் கவி சக்கரவர்த்தி எங்கே வந்து ஐக்கியமாகிறார்? சிவகங்கை மண்ணில் குரு ஸ்தானத்தில் வந்து அவை ஐக்கியமாகிறார். எனவே சிவகங்கை சீமை என்பது மிகுந்த பெருமை வாய்ந்த சீமை. ஆன்மீகத்திலும் சரி, வீரத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, சிவகங்கை மண் என்பது வீரம் செழிந்த பக்தி நிறைந்த மண். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் இந்த பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் கோவில்களாக கட்டி கட்டி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு உணர்வு பூர்வமான உள்ளங்களினால் அவருடைய உள்ளார்ந்த
வெளிப்பாட்டின் காரணமாக அத்தனை கோயில்கள், பிள்ளையார்பட்டி கோயில், குன்றக்குடி கோயில், பட்டமங்கலம் இங்கே இருக்கின்ற குருஸ்தலம், அதே போல திருப்பத்தூர்ல திருத்தழிநாதர் திருக்கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம், காளையார் கோவிலில் இருக்கின்ற காளீஸ்வரர் கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம், இப்படி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கின்ற திவ்ய தேசம் இருக்கின்ற இந்த சிவகங்கை மண்ணில் நாம் நின்று பேசிக் கொண்டிருப்பது, நாமெல்லாம் பட்டம் பெறுவது நமக்கு சிறப்பு. இது குருவருள், இது திருவருள், இறைவனின் பேரருள். இங்கே பேசுவதில் எனக்கு இன்னொரு பெருமை உண்டு. நம்முடைய இந்த வித்யாலயம் நமக்கு ஒரு பெருமை என்னவென்றால், சிவகங்கை மாநகரில் முதலாக பயிற்சி மையம் நம்ம துவங்க வேண்டும், அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தை துவங்க வேண்டும் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ நான் முதலாக ஆசிரியர் பொறுப்பை 2012ஆம் ஆண்டு அப்போ தான் நம்ம வித்யாலயம் துவங்குகிறோம். துவங்கிய சில நாட்களிலேயே சிவகங்கை மண்ணில் நம்முடைய வித்யாலயத்தை நாம் துவங்கியிருந்தோம். அப்போ முதலாக இந்த ஆசிரியர் பொறுப்பை எனக்கு சிவகங்கை மண் தந்ததில் எனக்கு தனிப்பட்ட பெருமையும் மகிழ்ச்சியும் கூட. இன்றைக்கு நாம் நிறைய ஆச்சாரியார்கள் பேசியிருக்கிறாங்க, மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. குருவை பற்றி, சூரியனை பற்றி, பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்றைக்கு அவ்வளவு சிறப்பான உரையாடல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. எனக்கு கொடுத்த கரு பாவகங்களில், மனித வாழ்வியலில் பாவகங்களின் பங்கு. ஐயா செயலாளர் ஐயா அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, தலைப்பை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எல்லாமே தலைப்புக்குள்ளே வந்துடும். நான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த பாவகத்துக்குள்ளே நின்றுவேன். அந்த பாவகத்தை பேசும்போது உலகத்தை பற்றி பேசலாம், உயிரை பற்றி பேசலாம், உடலை பற்றி பேசலாம், உள்ளத்தை பற்றி பேசலாம், ஆயுளை பற்றி பேசலாம், பிரபஞ்சத்தை பற்றி பேசலாம், பஞ்சபூதங்களை பற்றி பேசலாம், லௌகிக வாழ்வியலில் திருமணத்தை பற்றி பேசலாம், குழந்தையை பற்றி பேசலாம், சிறுவர் பருவத்தை பேசலாம், வாலிப பருவத்தை பேசலாம், ஆக்கத்தை பேசலாம், அழிவை பேசலாம், இறையை பேசலாம், குறையை பேசலாம், புவியை பேசலாம், விண்ணை பேசலாம், எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். அப்படி பேசுகின்ற ஒரு அற்புதமான தலைப்பு இந்த மனித வாழ்வியலில் பாவகங்களின் பங்கு. நாம இந்த பாவகங்களினுடைய சூட்சுமங்களை, ராசி மண்டலத்தில் இருக்கின்ற அந்த ராசிகளினுடைய சூட்சுமங்களை நாம் புரிந்து கொண்டால் போதும். ஆச்சாரியா ரேவதி மிக அழகாக சூரியனை பற்றி பேசும்போது சிம்மத்தை பற்றி மிக அழகாக சொன்னார். சிம்மம் தான் புண்ணிய வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மம், புத்திர ஸ்தானம் சிம்மம். அப்படி ஒரு அற்புதமான அந்த சிம்மத்திற்கு புண்ணியத்தை ஈட்டி தருகின்ற அந்த சிம்மம் மோட்சத்தை தருகிறதா என்றால் மோட்சத்தை தராது. அப்ப மனித வாழ்வில், மனித வாழ்வியலில் நாம் அனுபவிக்கின்ற நமக்கு தேவைகளை நிறைவு செய்கின்ற ஒரு பாவகமாக சிம்மம் இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, நான் அதற்காக பிறக்கவில்லை. நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? இறையை உணர வேண்டும், இறையை அறிய வேண்டும், இறை நிலையை தொட வேண்டும், இறைவனுடைய பாதாதி விந்தங்களில் சேர வேண்டும். இதற்காக பிறந்திருக்கிறேன் என்றால் நீ சிம்மத்தை விடுத்து சிம்மத்திற்கு 8வது ராசியான மீனத்தை தொட வேண்டும். இங்கு 8 என்ற அற்புதமான உயிராற்றல் மிகுந்த சூட்சும மிகுந்த எண் சிம்மத்திற்கு 8வது இடமாக மீனத்தில் மோட்சத்தை வைத்திருக்கிறான் இறைவன். நம்ம 8ஆம் இடம் என்றாலே, 8ஆம் எண் என்றாலே நமக்கு என்ன பிரச்சனை? துன்பம், துயரம், இன்னல்கள், இடையூறுகள், தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, சிறை தண்டனை. 8ஆம் இடத்தை கழுவி ஊத்தாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்ப சிம்மத்திற்கு 8ஆம் இடத்தில் மோட்சம் வைத்திருக்கிறான் என்றால், இறைவன் வைத்திருக்கிறான் என்றால், அப்ப காலபுருஷ ராசியில 8ஆம் இடத்தில் என்னெல்லாம் வைத்திருப்பான் யோசிச்சு பார்த்தா வியப்பாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது.
இந்த காலபுருஷ ராசியில் 8ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த விருச்சிகத்தில் இருக்கின்ற அந்த ரகசியம், உயிரின் ரகசியம் அங்கேதான் வைத்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், சிறு வயதில் கதைகள் சொல்லியிருப்பார்கள். என்ன கதைகள் சொல்லியிருப்பார்கள்? 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு கருங்குகை இருக்கிறது. கருங்குகையில் ஒரு நெருப்பாற்று வெள்ளம் இருக்கிறது. நெருப்பாற்று வெள்ளத்தை தாண்டினால் ஒரு குகை இருக்கிறது. குகையில் கிளி இருக்கிறது. கிளியின் கழுத்தில் மந்திரவாதியினுடைய உயிர் இருக்கிறது. சின்ன வயசில் படிச்சிருப்போம், அவங்களாம் தெரியும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ சொன்னால் நம்மளை பூமர்னு சொல்லிடுங்க இந்த குழந்தைங்க. எங்கே கதை சொல்கிறீங்க அப்படி? ஆனால் அப்பொழுது தெரியவில்லை நம்முடைய இதனுடைய அதிசயம், இதனுடைய ஆற்றல், இதனுடைய ரகசியம் நமக்கு தெரியவில்லை. 8வது ராசி, அதாவது 7 கடல் தாண்டி என்றால் 7 ராசி தாண்டி, 7 ராசியில் கடல் இருக்கிறது. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி 7 ராசியில் மலை இருக்கிறது. அப்ப 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகை இருக்கிறது என்றால் அந்த குகை தான் இருள் நிறைந்த விருச்சிகம். அந்த இருள் நிறைந்த விருச்சிகத்தில் நெருப்பாற்று வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விருச்சிகம் என்பது நீர் ஸ்தானம். அது சாதாரண நீர் அல்ல, அது கொதி நீர். எனவே நெருப்பாற்று வெள்ளம் எங்கே இருக்கிறது? விருச்சிகத்தில் இருக்கிறது. அப்ப இந்த நெருப்பாற்று வெள்ளத்தை கடந்து அங்கே யார் இருக்கிறார்? ஒரு பச்சை கிளி இருக்கிறது. அந்த பச்சை கிளியின் கழுத்தில் மந்திரவாதியினுடைய உயிர் இருக்கிறது. நம்முடைய உயிர் அந்த அங்கேதான் இருக்கிறது. மனிதர்களுடைய உயிர் அந்த 8ஆம் இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு ரகசியத்தை நம்முடைய முன்னோர்கள் ஒரு அழகான எளிமையான கதையில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த பச்சை கிளி என்பது எங்கிருந்து வந்தது? 6ஆம் இடத்தினுடைய தாக்கம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. 6ஆம் இடமும் 3ஆம் இடத்தினுடைய தாக்கம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது நம்முடைய கழுத்து. எது? மிதுனம். 3ஆம் இடம் என்பது கழுத்து. அந்த 3ஆம் இடம் என்ற மிதுனம் பச்சை நிறத்திற்கு சொந்தம். அப்ப இதுல என்ன ரகசியம் என்னவென்றால், எங்கே எங்கே கிளி வைக்கப்பட்டது, கிளியினுடைய கழுத்தில் எங்கே உயிர் இருக்கிறது என்றால் மிக முக்கியமான ரகசியம் 8ஆம் இடத்தினுடைய ரகசியம். 8ஆம் இடத்திற்கு விருச்சிகத்திற்கு 8ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறது என்ற அற்புதத்தை ஜோதிட சாஸ்திரம் நமக்கு தந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயிராற்றல், ஒரு மனிதனுடைய ஆயுளினுடைய ரகசியம் மிதுனத்தில் இருக்கிறது. எனவேதான் சிவபெருமானை முக்கண் முதல்வன் என்று 3 கண்ணுக்கு சொந்தக்காரனாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மிதுனத்தில் தான் சிவபெருமான் அவதரித்த ஆதிரை, திரு ஆதிரை நட்சத்திரம் இருக்கிறது. எவ்வளவு ரகசியம் பாருங்க. அப்ப இவ்வளவு ரகசியங்களை, அப்ப நம்ம ஆயுள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் எதை நாம் வலிமைப்படுத்த வேண்டும்? 8ஆம் இடத்தை தூய்மை செய்ய வேண்டும். 3ஆம் இடத்தை வலிமைப்படுத்த வேண்டும். 3ஆம் இடம் நமக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. 3ஆம் இடம் நமக்கு இன்னொரு காமஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. அப்ப காம தகனம் எங்கே நிகழ்ந்தது? காமதகனம் எங்கே நிகழ்ந்தது? காமதகனம் நிகழ்ந்தது பங்குனி மீனத்தில் நிகழ்ந்தது. அப்ப 3ஆம் இடம் என்ற காம ராசி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆற்றல் மிகுந்த மிதுனத்திற்கு கர்ம ராசியான 10வது ராசியான மிதுனத்தில் மன்மதன் எரிக்கப்பட்டான். சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான் என்ற ரகசியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீ காம தகனத்தை செய்தால் மட்டும்தான் உனக்கு இறைநிலை, உன்னுடைய ஆசையை நீ முற்றிலும் ஒழித்தால்தான் உனக்கு இறைநிலை. உன்னுடைய ஆற்றலை எல்லாம் இறைவன் மீது
பட்டில் கொண்டால்தான் உனக்கு இறைநிலை என்று சொல்லப்பட்டது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மூன்றாம் இடத்தில் காமம், மூன்றாம் இடத்தில் தைரியம், வீரியம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப மூன்றாம் இடத்தினுடைய ரகசியம் 12ஆம் இடத்தில் மீனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை பாவகத்தில் வெளிப்படுகிறது. ஜோதிடம் என்பது சாதாரணம் அல்ல. சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்ற 6 அங்கங்களை கொண்டது வேதம் என்று சொல்லப்படுகிறது. மிகச் சரியாக நீங்கள் கவனித்தால் சிக்ஷை என்ற பராமரிப்பு, வியாகரணம் என்ற கல்வி, சந்தஸ் என்ற அகநிலை, அக வழிபாடு, நிறுத்தம் என்ற உடல் பயிற்சி, இந்த 4ம் மனிதனுக்கு மிக அவசியம். இந்த 4ம் மனிதனுக்கு மிக அவசியம். அப்ப இந்த 4ம் இருந்தால்தான் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ முடியும். அப்ப தாயின் பராமரிப்பு, ஆசிரியரின் கல்வி, மனதை தூய்மைப்படுத்துவதற்கான அக வாழ்வு, தவ வாழ்வு, உடலை வலிமைப்படுத்துவதற்கான உடல் பயிற்சி, யோக அபியாசங்கள் எல்லாம் 4ம் மிக முக்கியம் என்று வேதத்தினுடைய அங்கம் சொல்லுகிறது. முடியுமா? போதுமா? 4 போதுமா? இல்லை, இல்லை. 5வது நிலை நீ அடைந்தால்தான் பூரணம். அதுவே ஜோதிடம், அதுவே ஜோதிஷம், அதுவே நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட கல்வி. வேதத்தின் அங்கம் என்று சொல்லப்படுவது ஜோதிடம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. என்ன இருந்தாலும் கண்ணில்லை என்றால் ஜோதிடம். கண் இருந்தும் நாம் எப்படி இருக்கிறோம்? குருடர்களாக இருக்கிறோம் அல்லவா? கண் என்பது எவ்வளவு மிகப்பெரிய, கண் இருந்தும் குருடர்களாக இருப்பதற்கான காரணம் என்ன? அப்ப கண் என்று சொல்லப்படுகின்ற சூரியனும் சந்திரனும், அந்த சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அந்த ராசியில் குரு உச்சமாகின்ற பண்பு, இந்த 3 கிரகங்களும் தான் நமக்கு அகக்கண்ணை திறக்கின்றன. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சூரியன் இல்லாது, சந்திரன் இல்லாது, குருவில்லாமல் நம்முடைய அகக்கண்கள் ஒருபோதும் திறக்காது, ஒருபோதும் திறக்காது. அப்பொழுது இப்ப நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முக்கண் முதல்வனான சிவபெருமானுடைய சிவகங்கையில் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு சூரியனும் சந்திரனும் குருவும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் அகக்கண் திறந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. அப்ப இந்த பாவகங்களை நாம் கவனித்து பார்த்தால் 12 பாவகங்களிலும் நன்மை செய்கின்ற பலாபலன்கள் மிக அதிகம், மிக அதிகம், மிக அதிகம். நீங்க எந்த பாவகத்தையும் நாம் குறைத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. பராசரர் கூறும்போது 3, 6, 8, 12 ஆகிய 4 ராசிகள் மறைவு ராசிகள் என்று சொன்னார். மறைவு என்று சொல்ல வந்தால் 3ம் 6ம் முழு மறைவல்ல என்று ஒரு வார்த்தையை சொல்லி வைத்தார். அப்ப 3ம் 12ம் முழு மறைவல்ல என்று சொல்லி வைத்தார். அப்படி 3ம் 12ம் முழு மறைவல்ல என்றால் அந்த 3ம் 12இல் என்ன இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது பார்த்தோம். உயிரினுடைய ரகசியம் 3இல் இருக்கிறது. இந்த உயிர் எங்கே செல்ல வேண்டும் என்ற ரகசியம் 12இல் இருக்கிறது என்பதை பராசரர் அப்பொழுதே ஜோதிடத்தில் நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 6ம் 8ம் என்ன ரகசியத்தை கொண்டிருக்கிறது? 6ம் 8ம் என்ன ரகசியத்தை கொண்டிருக்கிறது? நீங்கள் கவனித்து பார்த்தால் இந்த 8ஆம் இடம் என்பது சனியினுடைய வீடு. இல்லையா சார்? விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடுல படிச்சிருக்கிறோம். ஆமா, சனியினுடைய வீட்டிற்கு 11ஆம் இடமாகவும் சனியினுடைய வீட்டிற்கு 10ஆம் இடமாக விருச்சிகம் இருக்கிறது. முக்கியம், அதான் கவனம். மகரத்திற்கு 11வது வீடு விருச்சிகம், கும்பத்திற்கு 10வது வீடு விருச்சிகம். இந்த 11, 10 என்ற தன்மை இருக்கிறது அல்லவா, ரொம்ப முக்கியம். இந்த 10 என்பது நேரடி தொடர்பு, நேரடி கர்மா, ஒரு ராசியினுடைய கர்மா. அப்ப நம்முடைய கர்மா எங்கு அமர்ந்திருக்கிறது? 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. பேசி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம்.
அப்போ ஒரு ராசியினுடைய கர்மா எங்கே அமர்ந்திருக்கிறது என்றால் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்ப கும்பத்தினுடைய கர்மா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறது. கும்பம் என்பது எத்தனாவது ராசி? 11வது ராசி. அப்ப 11 என்ற லாபம் நமக்கு என்ன வேணும்? மனிதனுடைய அவசிய தேவை என்ன? உணவு, உடை, உறைவிடம். அப்படியா? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னுடைய தேவை என்பது எனக்கு லாபம். எதை தொட்டாலும் எனக்கு என்ன லாபம்? என்கிட்ட ஒரு பைக் இருக்கு, இப்போ புதுசா ஒரு பைக் வந்திருக்கு, என்ஃபீல்டுன்னு. இன்னொரு பைக் வேணும், லாபம். என்னிடம் ஒரு கார் இருக்கிறது, இப்பொழுது புதிதாக ஒரு இ கார் வந்திருக்கிறது, இன்னொரு கார் வேண்டும், லாபம். என்னிடம் ஒரு வீடு இருக்கிறது, இன்னொரு வீடு வேண்டும், லாபம். அப்ப எதை கேட்டாலும் இன்னொன்று வேண்டும், இன்னொன்று வேண்டும் என்று கேட்கின்ற பாவனை, மனோபாங்கு நம்மிடம் இருக்கிறதா இல்லையா? அப்ப எல்லோரிடமும் நீக்கமறை நிறைந்திருக்கின்ற ஒன்று லாபம் என்ற ஒன்று. அப்ப நாம விரும்புவது எது? 11. இங்கதான் பிரச்சனை. அப்ப நாம விரும்புவது 11 என்றால் அது நேரடியாக யாரோடு தொடர்புடையது? விருச்சிகத்தின் தொடர்புடையது. அப்ப 11ஆம் இடத்தை தொட்டவன் கெட்டான் என்பது ஜோதிடத்தினுடைய வரலாறு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? 11ஆம் இடத்தை லாபஸ்தானம், லாபஸ்தானம் என்று அதை உயர்த்தி உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி 11ஆம் இடம் ஒரு சிரமங்களை தரும், கஷ்டத்தை தரும்? 11ஆம் இடம் எப்படி நம்மை கெடுக்கும்? நீங்கள் கவனித்து பார்த்தால் 5ஆம் இடம் நமக்கு பலத்தை தரும். 5ஆம் இடம் என்பது என்ன? அங்கே என்ன பிரச்சனை என்றால் 5ஆம் இடம் என்பது நமக்கு பூர்வ புண்ணியம், சூரியனுடைய வீடு. இன்னும் மிக முக்கியமாக சொன்னால் 5ஆம் இடம் என்பது தன்னலம் கருதாத பண்பு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, காலம் தவறாமை எல்லாம் எங்க இருக்கு? சூரியன் இடத்தில் இருக்கிறது. அப்படியே அதற்கு எதிரி ராசியில் நீங்க கவனித்து பார்த்து பாருங்கள். அப்ப 11வது வீட்டில் இவை அனைத்தும் மறுக்கப்படும். அப்ப 15ஆம் வீடு என்பது பொது நலம் சார்ந்த வீடு, 11ஆம் இடம் என்பது சுயநலம் சார்ந்த வீடு. எனவேதான் நான் என்ன செய்கிறோம்? லாபம் 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 என்று இன்றைக்கு கார்ப்பரேட் உலகத்தில் லாபம் லாபம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது என்ன செய்கிறது என்றால் 11ஆம் பாவகத்தை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. 11ஆம் பாவகம் வலிமை பெற்றுக் கொண்டே இருந்தால் 5ஆம் பாவகம் வலிமை குறைந்து கொண்டே இருக்கும். இங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு புத்திர சோகத்தை, புத்திர நிலையை பற்றி பேசினார் நம்முடைய வெற்றிவேல். குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசினார், குருவினுடைய தன்மையை பற்றி பேசினார். அப்பொழுது 11ஆம் பாவகம் என்ற பாவகம் வழுக்க வழுக்க 5ஆம் பாவகம் என்ற பாவகம் வலுவிழக்கும். 5ஆம் பாவகத்தினுடைய பாவக காரக அதிபதி யார் என்றார்? குரு. 5ஆம் பாவகத்தினுடைய ஆட்சி பெற்ற கிரகம் சூரியன். ஆனால் பாவக காரக அதிபதி என்றால் குரு. எனவேதான் புத்திர காரகன் என்று குருவை நாம் அழைக்கின்றோம். அப்ப 11ஆம் பாவகம் வலுத்தால் சுயநலம் பெருகும். 11ஆம் பாவகம் வலிமை பெறும்போது 5ஆம் பாவகம் வலிமை குன்றும். அப்ப சுயநலம் பெருகும் போது இங்கே சர்ப்ப கிரகங்கள் 11ஆம் பாவகத்தை ஆளுமை கொள்வார்கள். குரு ராகு குரு ராகுன்னு பேசிக்கிட்டே இருந்தார் வெற்றிவேல். அப்ப குரு ராகு தொடர்பு பெற்றவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. இந்த உண்மையை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். குரு ராகு தொடர்பு பெற்ற உயர் அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன், IAS அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன், அரசியல்வாதிகள் இப்பொழுது பதவியில் இருப்பவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப குரு கேது பெற்றவர்கள் மேலும் சிறப்பு பெற்றவர்களை பார்த்திருக்கிறேன். அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களையும் பார்த்திருக்கிறோம். ரொம்ப முக்கியம் அதுதான். அப்ப குரு ராகு தொடர்பு, குரு கேது தொடர்பு என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை சீரழித்து விடாது, ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை உயர்த்தி விடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், அப்ப குரு ராகு தொடர்பற்ற ஒரு மனிதன் 11ஆம் பாவகம் வலுத்திருந்தால் கடுமையான தோஷம் அவனுக்கு, அவ்வளவுதான். அதான் பிரச்சனை.
குரு ராகு பெற்ற ஒருவனுக்கு சுயநலம் அதிகமாக இருந்தால் மிக தீவிரமான பாதிப்புகளை பெறுவான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் குரு ராகு பெற்று தொடர்பு இருந்தாலும் அவனுடைய தன்னலம் கருதாத பண்பு இருக்கிறது அல்லவா? அப்படி தன்னலம் கருதாத பண்பு இருக்குமானால் அவன் உயர்ந்த மனிதனாக போற்றப்படுவான், உயரத்தில் வைத்து புகழ்பெற்ற நிலையை அடைவான். புகழ்பெற்ற மனிதர்களை என்னால் சொல்ல முடியும். காஞ்சி பெரியவருக்கு 8ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும். 8ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் என்றால் என்ன அர்த்தம்? ஜோதிடத்தில் முதுநிலை நிறைவு பெற்றவர்களுக்காக தெரியும். கண்ணை பொத்திக்குவாங்க, காதை பொத்திக்குவாங்க, ஏன்னா நான் சொல்லிடக்கூடாது. காஞ்சி பெரியவருக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு ஏன் அவருக்கு எந்த ஒரு கெடுதலை செய்ய முடியவில்லை? என்ன காரணம்? காரணம் 5ஆம் இடம் வலுத்திருந்தது, சுயநலம் இல்லாத பண்பு இருந்தது, தெய்வீக தன்மை இருந்தது, இறைத்தன்மை இருந்தது, மனிதர்கள் பால் பேரற்ற அன்பு இருந்தது. எனவே 8ஆம் இடம் அங்கே தூய்மை பெற்றது, தூய்மை பெற்றது, தூய்மை பெற்றது. எனவேதான் 8ஆம் இடம் என்ற விருச்சிகத்தை நாம் தூய்மையோடு வைத்திருந்தால் 100 ஆண்டு வாழலாம். காஞ்சி பெரியவர் உதாரணம். 8ஆம் இடத்துல ஒரு சர்ப்பகிரகங்கள் இருந்தால் ஆயுள் தோஷம் சொல்லுதா சொல்லலையா? ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதா? எத்தனை புத்தகங்கள் சொல்லுது. காஞ்சி பெரியவருடைய ஜாதகத்தில் வேலை செய்யலையே, இல்ல அங்கெல்ல உண்மை நம்முடைய பண்பில் இருக்கிறது, நம்முடைய கர்மாவில் இருக்கிறது, நம்முடைய நடவடிக்கையில் இருக்கிறது. 8 என்ற பண்பு நாம் கொண்டு வந்த பண்பு, நாம் கொண்டு வந்த கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த கொண்டு வந்த பண்பு 8இல் அமர்ந்திருக்கிறது. ஆகாமிய கர்மா என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த 8ஆம் இடத்தை தூய்மை செய்யக்கூடிய பண்பு, அந்த 8ஆம் இடத்தை நாம் வலிமைப்படுத்தக்கூடிய பண்பு, அந்த 8ஆம் இடத்தை சுபத்தன்மையாக மாற்றுகின்ற பண்பு எங்கே இருக்கிறது என்றால் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. ரகசியம், அதுதான் ரகசியம். அப்ப 3ஆம் இடத்தின் மூலமாக நாம் செய்கின்ற காரியங்கள் மூலமாக, நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாக, நாம் செய்கின்ற சிந்தனைகள் மூலமாக 8ஆம் இடத்தை 3ஆம் இடம் என்ற புத்தியின் மூலமாக கூர்மைப்படுத்த முடியும், வலிமைப்படுத்த முடியும், தூய்மைப்படுத்த முடியும் என்ற ரகசியம் எங்கே இருக்கிறது? ஆகாமிய கர்மாவில் இருக்கிறது. அப்ப இந்த ரகசியங்கள் எங்கெல்லாம் நான் கஷ்டப்படுறேன் காரணம். அப்ப 11-8 கும்பம் விருச்சிகம் தொடர்பு இருக்கா? நீங்க என்ன லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழியே கிடையாது. 11-8 தொடர்புல இருக்கும். 8ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 11, 11க்கு 10ஆம் இடம் 8. நீங்கள் என்ன சுயநலமாக லாபம் என்று செய்தாலும் நீங்கள் எங்கே போய் உட்காராது? நேரா 8ஆம் இடத்துல போய் உட்காரு. என்னுடைய சுயநலம் என்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் 8ஆம் இடத்தை மேலும் மேலும் இருளாக்கி கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்தை மேலும் மேலும் அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் ஒளி ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடம் சூரியனுடைய வீடு, புண்ணிய வீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த 5ஆம் இடம் சரியாக கவனித்தால் விருச்சிகத்திற்கு 10வது வீடு. என்ன ஆச்சரியம் சார்! அப்ப விருச்சிகத்துக்கு 10வது வீடு என்பது புண்ணிய ஸ்தானமாகவும், அப்ப சுயநலஸ்தானத்திற்கு 10வது வீடு விருச்சிகமாகவும் இருக்கிறது என்றால் நீ எதை நீ கொள்ள வேண்டும், எதை நீ வலிமைப்படுத்த வேண்டும். அப்ப விருச்சிகத்திலிருந்து 10வது வீடு என்றால் அங்கே எது இருக்கிறது? சிம்மம் இருக்கிறது, ஒளி பொருந்திய வீடு இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப விருச்சிகத்தை 8ஆம் இடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் கார்த்திகை என்ற அந்த விருச்சிக மாதத்தில் கார்த்திகை பெருதீபம் ஏற்றுகிறோம். கார்த்திகை பெருதீபம் ஏற்றுகிறோம். திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுகிறோம், பெருதீபம் ஏற்றுகிறோம். தெரியுதாப்ப? நம்முடைய பண்டிகை எல்லாம் சும்மா கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூட்சுமம். எதை நீ செய்ய வேண்டும், எதை நீ செய்யக்கூடாது என்பதை ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு விரத தினங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன.
அப்ப விருச்சிகத்தை நான் தூய்மை வைத்துக் கொண்டிருந்தால் என்னுடைய 5ஆம் பாவகம் மிளிரும். ஆனால் நான் கும்பத்தை வலிமைப்படுத்தினால் என்னுடைய விருச்சியம் பாழ்படும். இந்த பிறவி அல்ல, 7 பிறவியும் எடுத்தாலும் அந்த பாவச்சுமையை நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பிரச்சனை. அப்ப சனிக்கும் விருச்சிகத்துக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு சனிக்கிட்ட. என்ன ஆபத்து? அவருடைய இன்னொரு வீடு என்பது மகரம். நாம் மகரம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய 10வது வீடு, லக்னத்துக்கு 10ஆம் வீடுன்னு எடுத்துக்கோங்க. மகரத்தையும் சனி இயக்கும், நம்முடைய 10வது வீட்டையும் சனி இயக்கும். ஏன்? 10வது வீட்டிற்கு பாவக காரக அதிபதி சனி. அப்ப நம்முடைய லக்னத்திற்கு 10வது வீடாக இருந்தாலும் சரி, மகரத்தின் 10வது வீடாக இருந்தாலும் சரி, நமக்கு சனி அங்கே இயங்கிக் கொண்டிருப்பார். ரைட். அப்ப என்ன பிரச்சனை நமக்கு 10ஆம் இடத்துல? நாம் செய்கின்ற செயல், நாம் செய்கின்ற சிந்தனை, நாம் ஆற்றுகின்ற காரியம் எல்லாம் 10ஆம் இடம் தான். நாம் உண்ணுகின்ற உணவு ஜீவனஸ்தானம், நாம் சிந்திக்கின்ற சிந்தனை, இன்னும் சொல்லப்போனா பாவகங்களிலே உச்சி ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானம் மகரம். அந்த மகரத்தில் சனி ஆட்சி பெறுகிறான், செவ்வாய் உச்சம் பெறுகிறான். ரொம்ப முக்கியமான விதி இது. என்ன விதி? எல்லா பாவகத்திலும் ஆட்சி பெறுகின்ற கிரகத்தை விட உச்சம் பெறுகின்ற கிரகம் வலிமை பெறும். தெரியுமா தெரியாதா? மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம். அங்கே யார் வலிமை? சூரியன் தான் வலிமை. ரிஷபத்தில் சுக்கிரன் உச்சம், சந்திரன் வலிமை. சந்திரன் வலிமை சுக்கிரன் பயன்படுத்திக் கொள்கிறான். கடகத்தில் குரு உச்சம், சந்திரன் ஆட்சி, குருதான் வலிமை. கன்னியை பத்தி பேச வேணாம், நாட்டாளோடு தேர்ட் பார்ட்டி. புதனே உச்சம், புதனே ஆட்சி. யார் உள்ள வரக்கூடாது. வர்றேன் கன்னிக்கு. விருச்சிகத்தில் ராகு கேதுக்கள் உச்சம், செவ்வாய் ஆட்சி. அங்கே ராகு கேதுக்கள் தான் வலிமை. ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கு? மீனத்தில் சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. யார் வலிமை? குரு வா வான்றாரு. நம்ம யார்கிட்ட போயிட்டு இருக்கிறோம்? சுக்கிரன் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். போறோமா? அப்ப சுக்கிரன் தான் உச்சம். அயன சயன ஸ்தானம்னு வேற வச்சுட்டாங்க. அது மோட்ச ஸ்தானம் ஒன்று, இன்னொன்று அயன சயன ஸ்தானம். மோட்சம் நீ ஓரமா இரு, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன். அப்படித்தானே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி. செவ்வாய் தானே வலிமை பெற வேண்டும். அதானே நியதி, அதானே இயற்கை நியதி. இல்ல, இயற்கை ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது. இந்த செவ்வாய் பெரிய சேட்டக்காரவன். அவனை விட்டோம்னா அழிச்சுட்டு வந்துருவான். ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கே ஒரு அனுபவம் இருக்கு. திருவிளையாடல் படம் பார்த்திருப்போம். தட்சனுடைய யாகத்துக்கு நீ செல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். உமையவள் சொல்றா, நான் போறேன், எங்க அப்பா முக்கியம், நான் போய்த்தான். இல்ல போகக்கூடாது, நான் போவேன். ரைட், எரிச்சிடுறார். அடுத்த நிலையில தட்சனுடைய யாகத்தை அழிக்க வேண்டிய என்ன பண்ணணும்? 3 கண்ணை திறந்துறாரு, 3வது கண்ணை திறந்துறாரு. ஒரு முகா சக்தி வந்து முன்னாடி வந்து நிக்குது. அந்த சக்திக்கு பேரு வீரபத்ரன். போ, தட்சனுடைய யாகத்தை தடுத்து விட்டு வா என்று சொல்றார். என்ன சொல்றாரு? தடுத்து விட்டு வா என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன செய்தான்? தட்சனுடைய யாகத்தை அழித்து விட்டு வந்தான், துவம்சம் செய்து விட்டு வந்தான். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழி வாங்கி விட்டு வந்து நின்று, இரத்தமும் சகதியுமாக சிவபெருமான் முன்னாடி வந்து நின்று, நான் அழித்து விட்டேன். அழித்து விட்டாயா? நான் தடுக்கத்தானே சொன்னேன், ஏன் அழித்தாய்? ஐயனே, உங்களுடைய பேச்சை கேட்காதவர்கள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, எனவே நான் அழித்தேன். ஆகா, இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ. இவன் என்ன பண்ணலாம்? இப்படியே விட்டா தப்பாயிடும். ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் உதித்த காரணத்தினால் அவன் என்ன ஆயிடுறான்? நவகிரக பரிபாலனம் பெறுகிறான். அடுத்த ஜென்மத்தில் குஜனாக பிறகுறான், செவ்வாயாக பிறக்கிறான். அப்ப நீ இரு, உனக்கு ஒரு காலம் வரும் என்று அவனுக்கு 2 வீடுகளையும் ஒரு உச்ச வீடையும் தருகிறார். ரொம்ப எச்சரிக்கை, கவனிங்க பாருங்க. ஒரு உச்ச வீட்டில்
அப்படியே ஆஃப் ஆயிரு. அங்கே சூரியன் வந்து உன்னை வழிகாட்டுவான், பேசாமல் இருக்கணும். ஆட்சி வீடு மேஷத்தில் சூரியன் உச்சம், அவன் வழிகாட்டுவான், அமைதியாக இரு. சரி அப்பா விருச்சிகம் இருக்கு, ஆட்டம் போடலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறா செவ்வா. வெயிட் வெயிட் வெயிட், அது நீர் ராசிடா, நீ விளையாடுறதுக்கு இடம் இல்லை, நீ நெருப்பு கிரகம், அமைதியாயிரு. ஆகா இன்னும் ஒரே ஒரு இடம் இருக்கு, உச்ச இடம், அதுல புகுந்து விளையாடுவான்னு செவ்வாய் காத்துக்கிட்டு இருக்கிறான். அங்க கொண்டு போய் சனியை உட்கார வச்சு இவனை பார்த்துக்க, இவன் எந்த நேரத்தில் எழுப்பி விடாமல் பார்த்துக்கொள் என்று சனிக்கு கட்டளையிட்டு சனியை எங்கே வலிமை படைத்தவனாக நம்முடைய ராசி மண்டலம் படைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க அப்பா, எவ்வளவு பெரிய ரகசியத்தை இறைவன் வைத்திருக்கிறான் பாருங்க. அப்ப செவ்வாய் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும்? சூரியனுடைய கட்டளைக்கு, குருவினுடைய கட்டளைக்கு, சனியினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? ஏன்னா நம்முடைய மகரம் இருக்கிறது அல்லவா, 10வது ராசி இருக்கிறது அல்லவா, இந்த 10வது ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் கடமை ராசின்னு ஒன்று இருக்கு, விருப்ப ராசின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் எனக்கு என்ன விருப்பம்? ஜோதிடம். ஆனால் எனக்கு விருப்பம் ஜோதிடத்துக்கு நேரடியாக வந்துட முடியுமா? முடியாது. அப்போ நான் பொழப்பு நடத்தணுமே, ஜோதிடத்தில் பொழப்பு நடத்த முடியுமா? அப்போ எனக்கு கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ இந்த கடமை எனக்கு என்னவாக இருக்கிறது? வங்கி வேலையாக இருக்கிறது. அப்போ கடமை என்பது ஒன்று, ஆனால் விருப்பம் என்ற ஒன்று இன்னொன்று. 2 இருக்கா? இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு பெரிய விஷயம், இப்போ நமக்கு நல்லதாக அமைஞ்சிருச்சு. நமக்கு எல்லா கடமையும் கஷ்டத்தோடே செய்வோம். நம்ம கடமைகளை பூரா கஷ்டத்தோடு செய்வோம். குடும்பத்துக்கு செய்கிறதா இருக்கட்டும், குழந்தைக்கு செய்கிறதா இருக்கட்டும், வீட்டுக்கு செய்கிறதா இருக்கட்டும், பார்க்குற வேலையை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கஷ்டத்தோடு செய்வோம். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? நமக்கு விருப்பம்னு ஒன்று இருக்குது, வில்லிங், லவ்விங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே 11ஆம் இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் என்ன செய்தாலும் கூட நான் ஈடுபாட்டோடு விருப்பத்தோடு செய்கின்ற இடம் என்பது 11ஆம் இடம். அப்போ நான் எப்படி, ஏன்னா 10ஆம் இடம் நடவடிக்கை, 10ஆம் இடம் செயல், 10ஆம் இடம் சிந்தனை, 10ஆம் இடம் காரியம். அப்போ என்ன நடந்தாலும் என்னுடைய விருப்பம் எங்கே இருக்கிறது? அப்போ 10ஆம் இடத்தினுடைய விருப்பம் எங்கே இருக்கிறது? 8ஆம் இடத்தில் இருக்கிறது. இங்கே தான் நமக்கு பிரச்சனை. அப்ப 8 என்பது அந்தரங்கம், 8 என்பது ரகசியம், 8 என்பது மறைவிடம். தெரியுதா? அப்ப யாரும் அறியாத ஒரு ரகசியத்தை நான் என் மனதில் பூட்டி வைத்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாத அந்தரங்கம் நான் என்னுள் வைத்திருக்கிறேன். எவருக்கும் தெரியாத விருப்பத்தை நான் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மட்டுமே தெரியும், நான் மட்டுமே செயலாற்றி கொண்டிருப்பேன். அது செல்போன்ல மட்டும் இருக்கும். 8ஆம் இடம் என்பது தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய ஒரு இடம். அப்ப 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரு ரகசியம் இருக்கிறது அல்லவா? அப்ப 10ஆம் இடம் என்ற என்னுடைய இயக்கம், 10ஆம் இடம் என்ற என்னுடைய கர்மா, 10ஆம் இடம் என்ற என்னுடைய சிந்தனை, 10ஆம் இடம் என்ற என்னுடைய செயல் எங்கே யாரை விருப்பமாக கொண்டிருக்கிறது? 8ஆம் இடத்தை கொண்டிருக்கிறது. ரொம்ப நுட்பமான இடம் அது. அதனால நான் செய்கின்ற தொழில், டாக்ஸை மறைக்காம நம்ம தொழில் செய்யறோமா? அரசாங்கத்தை ஏமாற்றாம தொழில் செய்யறோமா? சம்பளம் வாங்குறவங்க அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காக டாக்ஸை எப்படி பண்ணுவோம்? செய்கிறோம். அப்ப நம்ம தொழிலில் ரகசியம் இருக்கிறது, நம்முடைய சிந்தனையில் ரகசியம் இருக்கிறது, செயலில் ரகசியம் இருக்கிறது. அப்ப இவ்வளவு ரகசியங்களை, அந்தரங்களை நான் வைத்துக்கொண்டே இருந்தால் 8ஆம் இடம் தூய்மை பெறுமா? இருள் கவுமா? அப்ப யாருக்கெல்லாம் ரகசியங்கள் அதிகமாக இருக்கிறது, யாருக்கெல்லாம் உள்ளே அடசல் இருக்கிறது, யாருக்கெல்லாம் அந்தரங்கம் அதிகமாக இருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் 8ஆம் இடம் இருள்மயமாக இருக்கும். அப்படி 8ஆம் இடம் இருள்மயமாக இருந்தால் 8ஆம் இடத்துடைய 10ஆம் இடம் என்ற 5ஆம் இடம் கெட்டு போயிடும். இங்கதான் பிரச்சனை. நம்ம கோள்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். கோள்கள் என்றால் வேலைக்காரர்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கோள்களினுடைய எஜமானர்கள் பாவகங்கள், கோள்களுடைய எஜமானர்கள் ராசி மண்டலம். அப்ப பாவகங்களை நான் தூய்மையாக வைத்துக் கொண்டிருந்தால் அங்கே ராகு வந்தான, கேது வந்தான, யார் எவன் வந்தா என்ன, அந்த ரகசியம் அங்கே இருக்கக்கூடிய பண்புகளை வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான்.
நீங்கள் உங்களுடைய பாவகம் எந்த பாவகமாக வேணாலும் இருக்கட்டும், அங்கே நல்ல பண்புகள் இருந்தால் அங்கே வருகின்ற கிரகம் உங்களுக்கு நன்மையை மட்டுமே தர வேண்டும். இதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. நாம் ஏன் 8ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை பார்த்து பயப்பட வேண்டும்? அப்ப பாவகங்களில், மனித வாழ்வியலில் பாவகங்களின் பங்கு என்றால் ஜோதிடம் அறிந்தவர்கள் தப்பிச்சிருவாங்க. அப்படி ஜோதிடம் அறிந்தாலும் கூட நம்ம எங்கே நிற்கிறோம்? இன்னும் பேசிக்கலே இருக்கிறோம், இன்னும் படியேறி மேலே வரல, இன்னும் 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். 12ஆம் இடத்தை எப்பொழுது தொடுவது? அப்போ மோட்ச நிலையை எப்படி தொடுவது? அப்போ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் படிப்படியாக ஜோதிடத்தில் இருக்கின்ற சூட்சுமங்களை நாம் அறிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப 10ஆம் இடத்தில் நாம் செய்கின்ற, இப்ப தினசரி ஏன் கோயிலுக்கு போகணும், தினசரி ஏன் பூஜை பண்ணணும், தினசரி ஏன் கடவுள் வழிபாடு செய்யணும், தினசரி ஏன் தான தர்மங்கள் செய்யணும், ஏன் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஏன்னா இதெல்லாம் ஒரு நேரம் செஞ்சா, ஒரு வேளை செய்தால், பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நம்முடைய மாணவர் பேசினார், இதெல்லாம் செஞ்சா அன்றைய தினம் 8ஆம் இடம் அசுத்தமாகாது பா. அப்ப காலையில ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யோகா அபியாசங்கள் செய்கிறோம், மந்திரங்களை உச்சரிக்கிறோம், கடவுள் வழிபாடு செய்கிறோம், வாய்ப்பு இருந்தால் தானம் தர்மம் செய்கிறோம், இல்லை என்றால் இருந்த இடத்திலே இருந்து சிவபெருமானை வணங்குகிறோம் அல்லது பெருமாளை வணங்குகிறோம். சரியா? அப்படி ஒரு காரியத்தை செய்தால் அன்றைய நாள் நமக்கு 8ஆம் இடம் தூய்மையாக இருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் போனால் உள்ள வந்துடுறானே, யார் யாரும் வந்துடுறானே. இன்றைக்கு கையில் இருக்க செல்போன் இருக்கிறது, வீட்டில் டிவி இருக்கிறது, எங்கே போனாலும் செய்திகள் இருக்கிறது. எல்லா செய்திகளும் நமக்கு என்ன சொல்லுகின்றன? எல்லாம் அசுத்த செய்திகள், அசுப செய்திகள். அங்கே திருடு, அங்கே பாலியல் குற்றம், அங்கே கொள்ளை, அங்கே அரசியல் வியாபாரம், இங்கே லஞ்சம். நல்ல செய்தி போட்டுருந்தா சின்னதாக போட்டுருப்பான், உத்தரகோசம் மங்கையில் கும்பாபிஷேகம் சிறுசா போட்டிருப்போம். அப்ப எல்லா இடமும் நெகட்டிவ் இம்பாக்ட் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே நெகட்டிவா இருக்கு, நாம் கேட்பது எல்லாமே நெகட்டிவா இருக்கு. அப்ப நம்முடைய 8ஆம் இடம் எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் எல்லாம் நெகட்டிவாவே இருந்தால் 8ஆம் இடமும் நெகட்டிவா தானே இருக்கும். அப்ப என்னுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது? 10ஆம் இடத்தினுடைய விருப்பம், என்னுடைய செயலின் விருப்பம் 8ஆம் இடமாக இருக்கிறது. எனவே நாம் தூய்மையாக இருப்பது என்பது அவ்வளவு எளிமை அல்ல. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அவ்வளோ எளிமையெல்லாம் கிடையாது. ஏன் காட்டுக்கு போனாங்க தவம் செய்யறதுக்கு? நாட்டில் இருந்தால் 4 செய்திகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காட்டில் போனாவது நிம்மதியாக இருக்கலாமா? அப்போ காடு என்பது சாதாரண இடமா? எவ்வளவு கொடிய மிருகங்கள், விஷ ஜந்துக்கள் இருக்கின்ற பகுதி. அதையே சிறிது என நினைத்து கொண்டு இந்த செய்திகள் தான் பெரிது என்று காட்டுக்கு போனார்கள் நம்முடைய பெரியவர்கள். அப்ப நாம் விழுகின்ற செய்தியை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறணும், இல்லாட்டி இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதிலேயே விட்டுறணும். அப்ப காது என்பது எத்தனாம் இடம்? 3ஆம் இடம். இங்க வந்து ரகசியம் நிக்குது. அப்ப நாம் விழுகின்ற, காதில் விழுகின்ற செய்திகள் ஜோதிட செய்திகளாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்ப 10ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்துக்கு தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. அதைத்தான் நாம் பேசணும் நம்ம. அப்ப 3ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடமாக 10ஆம் இடம் இருக்கிறது. நீங்கள் கேட்கின்ற ரகசியம் பூரா அந்த 8ஆம் இடத்தில் போய் அமரும். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் பாவகத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் எவ்வளவு தூய்மையாக நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்று நமக்கு ஜோதிடம் கற்றுத்தருகிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு பெறுகிறேன் நினைக்கிறேன். இன்னைக்கு நாள் பூரா பேசலாம் பாவகங்களை பற்றி. இப்போ பாருங்க, இப்போவே சாப்பிட்றதுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஒரு செய்தி மட்டும் மிக முக்கியமான செய்தி. இவ்வளவு பேசிட்டோம், 8ஆம் இடத்தை பேசிட்டோம், 11ஆம் இடத்தை பேசிட்டோம், 10ஆம் இடத்தை பேசிட்டோம், 3ஆம் இடத்தை பேசிட்டோம். லக்னத்தை பற்றி பேசலை. லக்னத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன லக்னன்றது நான் தான், என்னை பற்றி எனக்கு தெரியும். அப்ப என்னை பற்றி எனக்கு தெரியும்னா எல்லாம் தெரியுமா? என்ன என்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சார் கொடுமை இது? என்னை பற்றி தெரிந்ததெல்லாம் என்னுடைய 5ஆம் இடம், என்னை பற்றி எனக்கு தெரியாததெல்லாம் 8ஆம் இடம். அப்ப என்னை பற்றி தெரியாத 8ஆம் இடத்தில் 10ஆம் இடம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகா,
என்னை பற்றி தெரியாத 8ஆம் இடத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய 10ஆம் இடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பார்க்குறோம்ல, எனக்கு காலை சார் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சிந்தனை வந்துக்கிட்டு இருக்கு சார். சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு தீய சிந்தனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, நான் அதை அவாய்ட் பண்ண முடியல. சில பேர் அது தீய சிந்தனைனே தெரியாமல் அவன் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு 10ம் 8ம் சேர்ந்து மிக மிக மோசமான நிகழ்வுகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அப்ப லக்னம் என்பது எல்லாவற்றையும் அறிந்ததாக இல்லை. லக்னத்தினுடைய ரகசியம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப 8ஆம் இடத்தை தூய்மை செய்யும் போது நான் எனக்கு நானே நிறைவாக இருக்கிறேன், எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு நான் சிறப்பாக இருக்கிறேன், எனக்கு ஒரு தன்னம்பிக்கை பெறுகிறது, நான் மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்கிறேன். அப்ப இந்த லக்னத்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியுங்க, என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. 8ஆம் இடம் தூய்மையாக இருந்தால்தான் நம்மை பற்றி நமக்கு தெரியும். அப்ப 8ஆம் இடத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்கவில்லை. 8ம் 2ம் அறியாத என்னை 8ம் 2ம் அறிவித்தான் என் நந்தி. 8ம் 2ம் அறிவால் அறிந்த பின் 8ம் 2ம் லிங்கமாமே என்று யார் சொல்றார்? திருமூல நாயனார் சொல்கிறார். ஜோதிட செய்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப லக்னத்தை பத்தி பேசும்போது இந்த 8ம் 2க்கும் என்ன பிரச்சனை? 8ஐ 2ஐயும் திருமூல நாயனார் ஏன் சொல்லணும்? 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது தனம், 2ஆம் இடம் என்பது குடும்பம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், இந்த 2ஆம் இடத்தை வைத்துக்கொண்டு 8ஆம் இடத்தை தூய்மை செய்ய முடியும் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம். மிகப்பெரிய ரகசியம். நான் பேசுகின்ற பேச்சு 8ஆம் இடத்தை அசுத்தப்படுத்தும், நான் பேசுகின்ற பேச்சு 8ஆம் இடத்தை தூய்மைப்படுத்தும் என்ற உன்னதத்தை புரிந்தவர்கள் அமைதியாக அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? தினசரி என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? அப்ப நாம் வாயிலிருந்து வெளிவருகின்ற எல்லா வார்த்தைகளும் எங்கே போய் மோதுகிறது? நான் இப்பொழுது பேசுகின்ற பேச்சு எங்கே போய் மோதுகிறது? இப்ப நான் லக்னம் என்றால் என்னுடைய, நீங்கள் எல்லாம் யார்? எனக்கு 7ஆம் இடம், சரிதானே? என்னுடைய 7ஆம் இடம். இப்ப நான் பேசுகின்ற பேச்சு உங்களை வந்து மோதுகிறது, 7ஆம் இடத்தை வந்து மோதுகிறது. அப்ப 2ஆம் இடத்தில் நான் பேசுகின்ற பேச்சு 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தில் போய் மோதுகிறது. இங்கதான் முக்கியம். அப்ப நீங்கள் பேசுகின்ற பேச்சு விருச்சிகத்தை தூய்மை செய்ய வேண்டுமா அல்லது அசுத்தப்படுத்த வேண்டுமா என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள்? நாம தான் தீர்மானிக்கிறோம். ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டோத்திர மந்திரம் ஏன் நமக்கு கொடுத்தார்கள்? ஏன் நமக்கு கொடுத்தார்கள்? அப்ப இந்த மந்திரங்களை தினசரி உச்சாரணம் செய்ய 12 திருமறைகள் ஏன் நமக்கு தந்தார்கள்? 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பாசுரங்களை ஏன் நமக்கு தந்தார்கள்? எல்லா பொக்கிஷமும் தமிழில் இருக்கிறது. தமிழ்நாடு என்பது கடகம், குரு உச்சமான வீடு. இங்கே மத வியாபாரம், ஜாதி வியாபாரம் எதுவுமே இங்கு நடக்காது. எல்லாம் அங்கென்றும் கொண்டு நடக்கும், ஆனால் எதுவும் வலிமை பெறாது. ஜாதி சங்கங்கள் ஆட்சி செய்ய முடிந்ததா? மதங்கள் ஆட்சி செய்ய முடிந்ததா? ஆங்கில முகலாயர்கள் கூட இங்கே வந்து எட்டி பார்த்து விட்டு போய்விட்டார்கள். அப்ப கடகம் என்பது பாதுகாக்கப்பட்ட இடம், அது தமிழகம் என்பது பாதுகாக்கப்பட்ட பூமி. அப்ப நாம் இங்கே என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? அப்ப சரியான வார்த்தைகளை, மிக சுபத்தன்மை கொண்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் கூட நீங்க திட்டணும்னா கூட குழந்தைகளை நல்லா வருவாடா, நீ நல்லா வருவ அப்படி சொல்லுங்க. பேசணும்னா கூட உங்க வீட்டில் தங்கமா விளைய பேசுங்க. அப்ப நீங்க தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால் அந்த தவறான வார்த்தை வேறு எங்கும் போகாது, அது நமக்கே வரும். ரமண மகரிஷி, நீ எரிகின்ற பந்து, நீ எரிகின்ற சொல் உன்னை நோக்கி மிக வேகமாக வந்து தாக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரமண மகரிஷி. அப்ப நாம் எதை சொல்லுகிறோமோ அது நம்மை வந்து தாக்கும். நான் நல்ல வார்த்தைகளை பேசினோம் என்றால்
அது நமக்கு நன்மையாகவே திரும்ப வரும். தீய வார்த்தைகளை பேசினால் தீயது நமக்கு வரும். 8ம் 2ம் அறியாத என்னை 8ம் 2ஐயும் அறிவித்தான் என்னந்தி என்று திருமூல நாயனார் பேசியதனுடைய அர்த்தம் நமக்கு இப்பொழுது விளங்குகிறது. ஜோதிடம் அறிந்தவர்களால் தான் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். வெறும் ஆன்மீகம் ஒருபோதும் பயன் தராது. வெறும் ஆன்மீகம் ஒருபோதும் பயன் தராது. ஆன்மீகவாதிகளிடம் கேளுங்கள், ஆன்மீகம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேளுங்கள். சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது, விரதம் இருக்கிறது, பஜனை செய்வது, யாகம் நடத்துவது, ஹோமம் செய்வது, தானம் செய்வது, தர்மம் செய்வது, விரதம் இருப்பது, மாலை போடுவது சொல்லுவாங்களா? ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் என்ற வார்த்தையிலே இருக்கிறது. சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மத்திற்கு, ஆன்மாவிற்கு விடுதலை தருவதுதான் ஆன்ம மீட்சிதான் ஆன்மீகம் என்பதை ஆன்மீகவாதிகள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஆன்ம மீட்சி எப்படி வரும்? நான் அடுத்தவனை குறை கூறினால் ஆன்ம மீட்சி வருமா? அடுத்த வீட்டை குறை கூறினால் ஆன்ம மீட்சி வருமா? அடுத்த ஜாதியை குறை கூறினால் ஆன்ம மீட்சி வருமா? அடுத்த மதத்தை குறை கூறினால் ஆன்ம மீட்சி வருமா? அடுத்த மொழியை குறை கூறினால் ஆன்ம மீட்சி வருமா? அடுத்த நாட்டை குறை கூறினால் ஆன்ம மீட்சி வருமா? யாதும் ஊரே யாவரும் கேளி என்று சொன்ன பூமி இது. தீடும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொன்ன பூமி இது. எல்லாம் கொடுத்தான் இறைவன், எல்லாம் கொடுத்தான் இறைவன். அப்ப ஆன்மீகம் என்ற சொல்லை அறியாதவர்கள் ஆன்மீகம் என்று மூட நம்பிக்கைகளில், நன்றாக கவனியுங்கள், ஜோதிடத்தில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, ஆன்மீகத்தில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. குப்பைகள் இல்லாத இடமே கிடையாது, கலங்கங்கள் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் ஜோதிடம் என்ற ஜோதி பிளஸ் இடம் ரொம்ப முக்கியம். ஜோதி பிளஸ் இடம், ஜோதியை என் உருவில், ஜோதியை என் உடலில், ஜோதியை என் உள்ளத்தில் ஏற்றும் போது இந்த மத வியாபாரிகள், ஜாதி வியாபாரிகள் அனைவரும் அடங்கி ஒடுங்கி போவார்கள். உங்களுக்கு உண்மையான ஆன்மீகம் என்னவென்று தெரிந்துவிடும். அப்ப உண்மையான ஆன்மீகத்தை அறிய வேண்டும் என்றால் ஜோதிடம் பயில வேண்டும், ஜோதிடம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துக்கு வந்தால்தான் உண்மையான ஜோதிடம் கிடைக்கும். ஏனென்றால் இங்கே ஜோதிட வியாபாரிகள் அதிகம், ஜோதிடத்தை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் அதிகம். ஜோதிடம் என்பது சுயநலமற்றது. நீங்கள் ஜோதிடம் ஜோதிடம் என்பதை தமிழில் சொல்லிப்பார்கள். சோதிடம் சோதிடம்னு வரும். சோதித்தல் இருக்கின்ற இடம்தான் சோதிடம். நீங்கள் எதையும் நீங்கள் ஆய்ந்து பாருங்கள், எதையும் உணர்ந்து பாருங்கள், எதையும் உள்ளத்தால் நெகிழ்ந்து பாருங்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொன்னானே ஞானசம்பந்தர், அப்படி கவினிவோடு நெகிழ்வோடு உணர்ந்தால் இந்த சோதித்தல் என்ற தன்மை நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப சோதித்தல் என்ற தன்மையை ஜோதிடம்தான் தருகிறது என்ற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் பேசிட்டோம், 12 பாவகத்தை பேசுறதுக்கு 12 மணி நேரம் போதாது. முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. நம்ம பயமுறுத்துகின்ற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது அவஸ்தைகள் நிறைந்த இடம். ருணம், ரோகம், சத்ரு என்ற இடம். இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது நம்முடைய பெரியவர்கள் அதை என்ன மாதம்னு சொல்லுவாங்க? புரட்டாசி மாசம்னு சொல்லுவாங்க. அந்த புரட்டாசி மாசத்துல ஓடு 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 என்று விரட்டி கொண்டே இருப்பார்கள். எங்கே ஓட எங்கே ஓட? மகாலயபட்சம் 16 நாட்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முன்னோர்களை வழிபடு, சூரியனை வழிபடு என்று விரட்டி விரட்டி விரதத்தை செய்ய விடுவார்கள். மகாலயபட்சம் எப்ப? புரட்டாசியில். அப்பா முடிஞ்சதுப்பா மகாலயபட்சம், சரி இனி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னா நவராத்திரி வந்துருச்சு, உடனே தோங்கு 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 அம்பாளை வழிபடணும். 9 நாட்கள், 10வது நாள் விஜயதசமி, ஓடு ஓடு ஓடு. 16, 15, 16, 25, 26 நாள் ஓடிடும். இன்னும் 4 நாள் இருக்கு, மிச்ச நாள் கலக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை புரட்டாசி சனிக்கிழமை ஓடு பெருமாள் கோவிலுக்கு, ஓடு பெருமாள் கோவிலுக்கு.
ஏன் அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட இடைவிடாமல் கோயிலுக்கோடு இறை வழிபாடு செய் என்று நம்மை உந்தி உந்தி தள்ளினார்களே, ஏன், எதற்கு என்றாவது தேடி பார்த்தோமா? அங்கே புதன் உச்சம், கல்விக்கு அதிபதி, லாபத்திற்கு அதிபதி, வித்தைகளுக்கு அதிபதி புதன் பகவான் உச்சம். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, எல்லா கழிவுகளையும் புதன் தான் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லா அசுத்தங்களையும் புதன் தான் சேமித்துக் வைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லா கசடுகளையும் புதன் தான் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். வள்ளுவ பெருந்தகை என்ன சொன்னார்? கற்க 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 சொன்னார்ல. குறள் ஞாபகத்துக்கு வரல, என்ன சொன்னாரு? அடுத்த வார்த்தை என்ன? விடுங்க, முழுசா சொல்ல வேணாம். அடுத்த வார்த்தை என்ன? கற்க கசடு அற. இந்த புதன் கசடுகளை கற்பான் என்று வள்ளுவ பெருந்தகைக்கு தெரிந்திருக்கிறது. இவன் நல்ல விஷயத்தை நோக்கி போக மாட்டான். புதன் அவனுடைய புத்தி எங்கே செல்லும் என்பது வள்ளுவ பெருந்தகைக்கு தெரிந்திருக்கிறது, நம்முடைய முன்னோர்களுக்கு தெரிந்திருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. ஒருவனை ரொம்ப மோசமான ஆள்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? புத்தி கெட்டவன்பாங்க. மனசு கெட்டவன் யாராவது சொல்லியிருக்காங்களா? சந்திரனை என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கிறோமா மனசு கெட்டவன் நீ அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஆனா ரொம்ப ஈஸியா புத்தி கெட்டவன் அவன்கிட்ட சேராத, துஷ்டன் என்று சொல்லியிருக்கிறோமா? காரணம் என்ன? புதன் அவ்வளவு வலிமையான அசுத்தங்களை எல்லாம் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறான். ஜோதிடம் ஒரு ரகசியம் சொல்லி இருக்கிறது. இயற்கை சுவர், இயற்கை பாவர். இயற்கை சுவர்கள் யார் யாரு? சந்திரன், யாரு? குரு, சுக்கிரன், புதன் வச்சிருக்கோமா? ரைட். அதுக்கப்புறம் இயற்கை பாவர்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது. சூரியனை முக்கால் பாவர் கையில் வச்சிருக்கிறோமா? இல்ல இல்ல, இயற்கை சுவர்கள் இருந்து 2 பேரை வெளியே கொண்டா. வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் பிரிச்சுருவாங்க. புதனை வெளியே கொண்டு வா. ஏன்? அவன் நல்லவரோடு சேர்ந்தால் நல்லவன், தீயவரோடு சேர்ந்தால் தீயவன் என்று நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆம், புத்தியை விட்டுட்டோம். நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய ஜோதிட சமூகம் மட்டும்தான் மனம் வேறு புத்தி வேறு என்று சொல்லப்பட்டது. சிக்மண்ட் ஃப்ராய்ட், அவன் 200 வருஷத்துக்கு முன்னாடி அவன்தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. ஆனா 1000 வருடம், 5000 வருடம், 10,000 வருடங்களுக்கு முன்னால் நாம் புதனை பற்றி வேறு ஆணிவராக பிரித்து வைத்திருக்கிறோம். மனம் வேறு புத்தி வேறு என்று இரண்டையும் தனித்தனியாக பிரித்து இருக்கிறோம். ரமண மகரிஷி மனோநாசம் சொன்னார் அப்ப. ஆனால் இப்பொழுது அவர் செய்து அப்பர் இப்பொழுது வாழ்ந்திருந்தால் அவர் ஒருபோதும் மனோநாசம் என்று சொல்லியிருக்க மாட்டார், புத்தி நாசம் என்று சொல்லியிருப்பார். ஏன்? அவர் சொல்லுகின்ற வேளையில் நமக்கு புத்தி பெருசா அசுத்தமாக இல்லை. இதுதான் முக்கியம். ராமன் பிறந்த காலத்தில் ராகு கேதுக்கள் இல்லை சொல்லுவாங்க, தெரியுமா? ஏன் ராகு கேது இல்லாமையா இருந்தது? இல்ல, எப்பொழுது பூமி, சூரியன், சந்திரன் உருவாகினாரதோ அப்பொழுதே ராகு கேது உருவாகிவிட்டது. அப்ப ராமன் வாழ்ந்த காலத்தில் பூமி இருந்ததா? இருந்தது. சூரியன் இருந்ததா? இருந்தது. சந்திரன் இருந்ததா? இருந்தது. ஏன்? அவன் கடகலக்கணத்திலான பிறந்தான், புனர்பூச நட்சத்திரத்திலான கடக ராசியில தானே பிறந்தான், குரு உச்சமாகித்தானே பிறந்தான். அப்ப ராமன் வாழ்ந்த காலத்தில் ராகு கேது இருந்தன. ஆனால் ராகு கேது இல்லைன்னு எழுதி வச்சிருக்காங்களே புராணத்தில். ஏன்? ஏனென்றால் ராகு கேது செயல்படவில்லை. ராகு கேது செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, சனி ஒருவன் போதும். ராகு கேதுக்கள் ஊடுருவக்கூடிய கிரகங்கள், இருள் கிரகங்கள்.
ஆனால் சனி ஒரு கிரகம் போதும், அவன் ஊடுருவான், அவன் இருள் கிரகம், எல்லா இடத்தையும் தூய்மை செய்யக்கூடிய வேலையை அவன் செய்வான். நீ உள்ள வராத, வெளியே நில்லு. சனி தூய்மை செய்யக்கூடிய வகையில் தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ராகு கேது இல்லை. ஆனால் கலியுகம் பிறந்த பிறகு படிப்படியாக சனி கையை கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டான். சார் இவ்வளவு கழிவு அதிகமாக இருக்கு, கசடு அதிகமாக இருக்கு, என்னால் உள்ள போக முடியல, எட்டுருங்க என்ன. யாரு? சனி ஒதுங்கி நிற்கிறான். இப்பதான் வந்தாங்க ராகு கேது. இன்னைக்கு சர்ப்பதோஷம் என்று அலறுகிறோமே, எங்கு பார்த்தாலும் சர்ப்பங்கள், எதிலும் சர்ப்பங்கள். இப்ப பார்க்கிறோம், பாரதி ராஜாவுடைய பையன் அல்பாயுசில் இறந்துட்டான். கராத்தே வீரர் உசைனி போய் சேர்ந்துட்டார். சின்ன சின்ன குழந்தைகள் கேன்சர்னாலையும் நோயினாலையும் இன்றைக்கு மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நமக்கெல்லாம் 120 ஆயுள், 120 ஆண்டு, குறைந்தபட்சம் ஒரு ராசிக்கு 10 வருஷம். ரைட். இப்போ இல்லை சார், குறைஞ்சிருச்சு சார். இப்போ என்ன ஒரு ராசிக்கு எத்தனை வருஷம்? 6 வருஷம் இன்னைக்கு. இப்போ நமக்கு 72 வயசு கட்டாய நிச்சயம். 72க்கு மேலே வருதுன்னா நம்ம நல்லவங்களாக இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு ராசியும் நமக்கு போனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஆயுளை பார்க்க வேணாம், ஆயுள் கிரகத்தை பார்க்க வேணாம். நாம் சொன்ன இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட இந்த ரகசியங்களை மட்டும் கரெக்டாக நீங்கள் கடைபிடிங்க. ஜோதிடம் தோற்று போகும், ஜாதகம் தோற்று போகும். காஞ்சி பெரியவருக்கு எப்படி ஜோதிடம் ஜாதகம் தோற்று போனது? நாம் எதற்காக ஜோதிடம் படிக்கிறோம்? ஜோதிடம் தோற்று போக வேண்டும் என்பதற்காக ஜோதிடம் படிக்கிறோம். என்னை பொறுத்தவரை எனக்கு ஜோதிடம் தோற்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கோள்கள் நினைத்த விதியின்படி வேலை செய்யக்கூடாது. விதியை விதி வழி மதி. ஜோதிடம் ஆன்மீகம், ஜோதிடத்தோடு கலந்த ஆன்மீகம், மதிவழி விதி. நாம் எதை நோக்கி நகர வேண்டும்? மதிவழி விதி. நான் சாகணும்னா அதை நான் தாண்டா தீர்மானிக்கணும். கோள்கள் தீர்மானிக்க கூடாது, பாவகம் தீர்மானிக்க கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் தூய்மையாக வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் வலிமையாக வாழ வேண்டும். அப்ப உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னதற்கான காரணம் இப்பொழுது விளங்குகிறது. இப்ப 6ஆம் இடத்தை பற்றி பேசுறோம், கன்னியை பற்றி பேசுறோம், புதனை பற்றி பேசுறோம். புதனிடம் எவ்வளவு கசடுகள் இருக்கிறது. வள்ளுவ பெருந்தகை கசடர என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப நீ கற்கும் போதே கவனமா கற்றுக்கொள்ளணும், ரொம்ப முக்கியம். கசடுகள் உள்ளே வரும், கழிவுகள் உள்ளே வரும், தேவையில்லாதெல்லாம் உள்ளே வரும், மற்றவர்கள் திணிப்பார்கள். நீ தெளிவாக இருந்தால், நீ குருவை வலிமையாக பிடித்துக் கொண்டால், நீ சூரியனை அருகில் வைத்துக் கொண்டால் கசடுகள் உள்ளே வராது. ஏன் சூரியன் பக்கத்திலே புதனை வச்சுக்கிட்டு இருக்கிறான்? இவ விட வேண்டியது தானே. நீங்க அனுமாருடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. சூரியனுக்கும் புதனுக்கும் 4 ராசி இருக்கும். ஆன்மீகம் ஜோதிடம் அறியாத ஆன்மீகவாதிகள் ஜாதகத்தை எழுதியிருக்காங்க. எங்கே இருக்கும்? புதன் உச்சமாக இருக்கும். சூரியன் எங்கே இருக்கும்? தனுசில் இருக்கும். அனுமார் ஜாதகத்தில் இப்போவும் நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்க்கலாம். அது அறிவியல் ரீதியான சரியா? இல்லை. புதன் யாருக்கு? அனுமனுக்கு விருச்சிகத்தில் இருக்கிறது. நம்ம தான் மாற்றி எழுதணும். அனுமனுக்கு விருச்சிகத்தில் இருக்கிறது. அந்த விருச்சிகத்தில் இருந்த புதன் தூய்மையாக இருந்த காரணத்தினால் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்பட்டான். அப்ப ஆன்மீகம் அறியாதவர்கள் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க, ஜோதிடத்தையே தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களிடம் சோதித்தல் இருந்தால், அப்ப சோதித்தல் என்ற ஒன்று இருக்கும்போது ரகசியங்கள் மிக சாதாரணமாக வரும். இப்பொழுது கன்னி ராசி என்பது 6ஆம் இடம், நம்முடைய லக்னத்திற்கு 6ஆம் இடம். நம்மளுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடம் எந்த இடமா வேணாலும் இருக்கலாம், அது கன்னியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த 6ஆம் இடத்தில் எல்லா கசடுகளும் உட்கார்ந்து இருக்கிறது. சனியை பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க. சனி பயிற்சி எப்போ வேணாலும் வரட்டும். அது பெரிய சண்டை. சார் பின்னாடி பேச போறார் பயிற்சியை பற்றி. அது பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டைக்குள்ள நம்ம போகக்கூடாது. எப்போ வா சனி? இப்போ தானா? சரி, மார்ச்சில் நடந்துருச்சா? ரைட். அடுத்த மாதம் மார்ச்சா? சரி. திருநள்ளாறு போகணுமா? போவோம். 2 நாளும் போவோம், நம்ம கும்பிடுவோம். ஆனால் நம்முடைய ஜோதிடம் பயிலும் போது பார்ப்பது எதை வைத்து பார்க்க வேண்டும்? சனி பயிற்சி ஆகிட்டாருன்னு தான் பார்க்கணும். அப்போ
சனியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு யாரை பற்றி அஞ்ச வேண்டி இருக்கிறது? மறைந்து நின்று தாக்கும் புதனை பார்த்து அஞ்ச வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு புத்தி மற்றும் தூய்மையாக இருந்து விட்டால் அவன் வாழும் காலம் சிறப்பாக அமைந்து விடும். கவலையப்பட வேண்டியதில்லை. நீங்க ஜாதகம் மோசமா இருக்கட்டும், கவலைப்பட வேண்டாம். புத்தி மற்றும் நல்ல புத்தியாக இருந்தால், சிறந்த புத்தியாக இருந்தால், வலிமையான புத்தியாக இருந்தால், சுபத்தன்மையுடைய புத்தியாக இருந்து விட்டால், மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற புத்தியாக இருந்து விட்டால் ஒருபோதும் அவனை வீழ்த்தவே முடியாது. எல்லா காலமும் சிறப்பு தான். அப்ப நாம் யாரை கவனிக்க வேண்டி இருக்கிறது? ஆறாம் பாவகத்தை மிக கவனமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. கன்னிக்கு நேர் எதிரில் யார் இருக்கிறது? மோட்சஸ்தானம் இருக்கிறது. கன்னிக்கு நேர் எதிரில் மோட்சஸ்தானம் இருக்கிறது. கன்னி கழிவடைந்தால், கன்னி கழிவு பெற்றால், கன்னியில் கசடுகள் சேர்ந்தால் ஒருபோதும் இறையருள் உங்களுக்கு கிடைக்காது. எத்தனை பூஜை வேணாலும் செய்யுங்க. வெற்றிவேல் சொன்னார், யாகம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு. நீங்க கன்னி கழிவு, கன்னி மோசமா இருக்குன்னா நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை பூஜை பண்ணாலும் சரி, உங்களுக்கு மோட்சமே கிடையாது. அவ்வளவு மிக கடினமான ஒரு கடும் பாறையாக அந்த கன்னியில் இன்றைக்கு கடும் பாவங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அந்த ராசியில பித்ரு வழிபாடை நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள். ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கன்னியில தான், இந்த ஆறாம் இடம் தான் கர்மாவினுடைய ஒட்டுமொத்த ரகசிய கர்மாபுரம் அமைந்திருக்கிறது. நான் மூன்றாம் இடத்தை பேசி பார்த்தோம்லே, மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அங்கேதான் தன்னம்பிக்கை இருக்கிறது. தன் வழி கர்மா எங்க இருக்கிறது? மூன்றாம் இடத்தில் இருக்கிறது. தாய் வழி கர்மா எங்க இருக்கிறது? கடகத்தில் இருக்கிறது. தந்தை வழி கர்மா எங்க இருக்கிறது? சிம்மத்தில் இருக்கிறது. இந்த மூன்று கர்மாவும் சேர்ந்து கழிவுகள் எல்லாம் எங்க இருக்கிறது? கன்னியில் இருக்கிறது. இந்த மூன்று கர்மாவும் சிறப்பாக இருந்தால் கன்னி சிறப்பு பெறும். கன்னியில குரு இருக்கிறார், கன்னியில் ஒரு சுபகிரகம் இருக்கிறது, கன்னியை குரு பார்க்கிறார் என்றால் அற்புதம், அற்புதம், அற்புதம். ஆனால் குரு வேலை செய்யணும். நம்ம தாங்க ஞாயிற்றுக்கிழமான நான்வெஜ் கடைக்கு போயிடுவோமே, இல்லை வாரம் முழுதும் போகிறோம். இப்போ இரண்டாம் இடத்தை பற்றி பேசணும் இல்லையா? இரண்டாம் இடம் மந்திரம் என்பது, அங்கே மந்திரம் மட்டுமல்ல, உணவு இருக்கு. ஏன் பெரியவர்கள் உணவை விளக்கினார்கள்? உணவை குறைத்தார்கள், பேச்சை குறைத்தார்கள். ஏனென்றால் நான் தூய்மை பெற வேண்டும் என்றால் நான் பேசுகின்ற பேச்சு தூய்மையான பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது, குறைவான பேச்சாகவும் இருக்கணும். அது மட்டுமல்ல, நான் உண்ணுகின்ற உணவு சைவம் சார்ந்த உணவாக இருக்க வேண்டும். அப்ப நான் அந்த சைவத்தை உண்ணும் போது கூட குறைவான உணவை உண்டு கொள்ள வேண்டும். இவ்வளவு இருக்கு. அப்ப உண்ணுதலுக்கும் கன்னிக்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. பேச்சுக்கும் கன்னிக்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. ஏன்? இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி. அப்ப கர்மஸ்தானத்திற்கும் கன்னிக்கு தொடர்பு இருக்கிறதா? ஆமாம். 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் கன்னி. 8ஆம் இடத்திற்கும் கன்னிக்கு தொடர்பு இருக்கிறதா? ஆம். 8ஆம் இடத்தினுடைய விருப்பம் கன்னி. 5ஆம் இடத்திற்கும் கன்னிக்கு தொடர்பு இருக்கிறதா? ஆம். 5ஆம் இடத்தை விரயம் செய்வது கன்னி. மனதிற்கும் கன்னிக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஆம். கன்னியை, மனதை தூண்டி விடுவது கன்னி. ஆற்றல் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மிதுனத்திற்கும் கன்னிக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஆம். கன்னியின் கர்மஸ்தானமான 10ஆம் இடம் கன்னி, 10ஆம் இடம் மிதுனம். லக்னத்துக்கும் கன்னிக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஆமாம். கன்னிக்கும் லக்னத்திற்கும் கன்னியினுடைய 8வது இடம் லக்னம். 6ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடம் லக்னம். 6ஆம் இடத்தினுடைய ரகசியம் பூரா எங்க இருக்கும்? எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் நல்லவனா இருக்கேன், குடிக்கிறதில்ல, எந்த தப்பும் பண்றதில்ல, சிகரெட் குடிக்கிறதில்ல, மது அருந்துறதில்ல, அசைவம் சாப்பிட்றதில்ல, நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. நல்லவன் நான் சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சார் சொல்றாங்கல்ல. சொன்னார், குடும்பத்தில் பூரா பிரச்சனை சொன்னாரா? பூரா வேற எங்கேயும் தேடான கண்ணியை தேடுங்க. கண்ணியை சரி செய்து விட்டால் 12 பாவகமும் சுபம் பெற்றுவிடும். 12 பாவகமும் சுபம் பெற்றுவிடும். சனி அடிச்சானா அடுத்த நாள் அரவணைப்பாங்க. கவலையப்படாதீங்க. சனி இன்னைக்கு அடிச்சானா, ராஜா அடி ராஜா, இல்லை அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது பாத யாத்திரை போயிட்டோம்னா அதையும் ஒன்றும் செய்ய மாட்டான். அப்ப சனியை நாம் பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் புதன் இருக்கானே, நீங்க எவ்வளவுதான் புதனை நீங்கள் தூய்மை செய்தாலும் திரும்ப திரும்ப புத்தியை சின்ன பின்னமாக்கி கொண்டே இருப்பான்.
திரும்ப திரும்ப கழிவுகளை கசடுகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பான். இன்றைய இளைஞர்கள் புத்திசாலியாக இருக்கிறார்கள், ஆனால் நல்லவர்களாக இல்லை. இன்றைய இளம் யுவதிகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், ஆனால் புத்தியை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. எல்லோரையும் கொண்டு வந்து அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தில் இணையுங்கள். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. நல்ல வேலை வேண்டுமா, நல்ல கல்வி வேண்டுமா, நல்ல திருமணம் வேண்டுமா, எல்லாவரையும் கொண்டு வந்து சேருங்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். காரமடை மாணவி, நம்ம வித்யாலயத்தினுடைய காரமடை மாணவி தன்னுடைய 9வது வயதில் வித்யாலயத்துக்கு வந்து அடிப்படை பயில ஆரம்பித்தாள். இன்றைக்கு அவளுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு அவள் ஒரு மருத்துவர். காரமடை மாணவி தாரிணி இதோ வந்திருக்கிறாள். எங்கே தாரிணி? அந்த அடிப்படையில் சிறு வயதில் நம்முடைய வித்யாலயத்திற்கு வந்து சேரும்போது அற்புதமான கல்வி, அற்புதமான வாழ்க்கை, அற்புதமான மனம், அற்புதமான வீடு, அற்புதமான வாசல், அற்புதமான வாழ்க்கை அமைந்து விடுகிறது என்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த உதாரணம் வேறு எதுவும் தேவையில்லை. எனவே கன்னி என்பது கன்னி ராசி அல்ல, கன்னி வெடி. தயவு செய்து கன்னியை நாம் மிகுந்த கவனத்தோடு, கன்னியை மிகுந்த கவனத்தோடு நம்ம சொல்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்கணும். கன்னியை சரியாக பார்த்துக்கிட்டா எல்லாமே சரியாக வரும். அப்போ இந்த கன்னி என்பது வெறும் கசடுகள் சேர்கின்ற இடம் மட்டுமல்ல, அது மிக உன்னதமான இடம். இன்னும் சொல்ல போனா ஜோதிடத்தில் உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானம் 6ஆம் இடம். என்ன சார் இவ்வளவு நேரம் கழுவி ஊத்துட்டு இப்போ அதை பாராட்டுறீங்க? உண்மையில் உபஜயஸ்தானம் அது, அதாவது வெற்றிக்கு உதவி செய்கின்ற ஸ்தானம் 6ஆம் இடம். அப்ப 6ஆம் இடம் 2, 6, 10 ஆகிய கர்மஸ்தானங்கள், திரிகோண ஸ்தானங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? 2 தனம். 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் தனம் வரும். 10 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் 10ஆம் இடம் என்ற நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கர்மா இருக்கும். அப்போ 1, 5, 9 போது இந்த உயிர் இந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த பாக்கியத்தை பெறுகிறது சொல்கிறோம். அப்போ இதே மையமாக எடுத்துக்கோங்க. 2, 6, 10க்கு என் கையில் இருக்கிற பணம் யாருடைய அடிப்படையில், நான் செய்கின்ற வேலை யாருடைய அடிப்படையில் கிடைக்கிறது? 6ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்ப என் பணமோ என்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்னா என்னுடைய 6ஆம் இடம் கழிவு இல்லாத 6ஆம் இடமா இருக்கணும், அசுத்தம் இல்லாத 6ஆம் இடமாக இருக்கணும். ஏன் இப்படி பராசரர் சொல்லிட்டு போனார்? 6ஆம் இடம் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்ப மறைவு ஸ்தானம்னா பூச்சி போகும், புழு போகும், விஷ ஜந்துக்கள் போகும், ரகசியம் போகும், அந்தரங்கம் போகும், எல்லாம் போகும்ல, எல்லாம் போகும். அங்கே போய் ஒரு விளக்க வை. அந்த விளக்க வைக்கிறதுக்கு தான் மகாலய பட்சம், அந்த விளக்கை வைப்பதற்குத்தான் நவராத்திரி, அந்த விளக்கை வைப்பதற்குத்தான் கார்த்திகை பெருதீபம். எப்படி அறிந்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள் அந்த இடத்துல விளக்க வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு விளக்க தொலைச்சிட்டு இருள் படிந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கன்னியை நாம் சரி செய்ய வேண்டும், கன்னி ராசியை சரி செய்ய வேண்டும், 6ஆம் இடத்தை தூய்மை செய்ய வேண்டும். 6ஆம் இடம் என்ற ஒன்றை தூய்மை செய்தால் மற்ற 12 பாவகங்களும் 12 லக்னங்களும் 12 ராசிகளும் 12 அம்சங்களும் நமக்கு தூய்மையடையும், புனிதமடையும், சுவீட்சமடையும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம்.